Hello students, welcome to 5th Standard Science Unit 1. Unit name is Our Environment, third part. In the second part, we have learnt about poultry farms. Now we are going to learn about apiculture, manure and vermiculture. Apiculture. Rearing of honeybee for honey is known as apiculture. It is also called beekeeping. In this technique, honeybees are reared in a specially designed wooden box. Honeybees have been very closely associated with humans since ancient times. Various products like honey and wax are obtained from honeybees. Apiculture அப்படினா தேனீ வளர்ப்பு. தேன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அம்மா மருந்துல கலந்து கொடுப்பாங்க, பார்த்திருக்கோம், சாப்பிட்டிருக்கோம். இந்த தேனை உற்பத்தி பண்றதுக்காக தேனீக்களை வளர்க்குற முறைக்கு பேர் தான் அபிகல்ச்சர், தேனீ வளர்ப்பு. இதுக்கு இன்னொரு பேரு பீ கீப்பிங். இந்த முறையில தேனீக்களை ஒரு பிரத்யேகமான மர பெட்டகத்துல வளர்ப்பாங்க. பழங்காலந்தொட்டே தேனீக்கள் மனிதனோட நெருங்கிய தொடர்புடையதா இருந்தது. ஏன்னா தேனீக்கள்ல இருந்து தேன் மட்டும் இல்லாம மெழுகும் நமக்கு கிடைக்கும். Earlier, honey is extracted from the hives in the forests. Nowadays, they are domesticated by farmers to produce honey. Beekeeping is a profitable rural-based industry. Honeybees are social insects. The nest of honeybee is known as the beehive. They live in colonies and show division of labor. முன்னாடியெல்லாம் தேன் கூடு அப்படிங்கிறது காட்டில் இருக்கும். அங்கே போய் தான் தேனை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் விவசாயிகள் தாங்கள் இருக்கக்கூடிய இடத்துலையே தேனீக்களை வளர்த்து அதிலிருந்து தேனை உற்பத்தி பண்ணுறாங்க. இது கிராமப்புற ஒரு தொழிலில் ரொம்பவும் அதிக லாபம் கொடுக்கக்கூடியதான் இருக்குது. இந்த தேனீ அப்படிங்கிறது ஒரு சமூக பூச்சி. இதோடைய அந்த நெஸ்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா தேன் கூடு. இது எப்படி வாழும் அப்படின்னா ஒரு காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி மக்கள்லாம் கூட்டமாக தான் கூட்டம், மக்கள் கூட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் தேனீக்கள்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கூட்டில் இருக்கக்கூடிய அந்த முறைக்கு பேர் காலனி. இதுக்குள்ளார நிறைய பிரிவுகளில் தேனீக்கள் உள்ள வளரும். டைப்ஸ் ஆஃப் ஹனிபீ. 3 types of honeybee are found in a colony. They are queen bee, the drones and the worker bees. தேனீக்களின் வகைகள். அந்த காலனியில தேனீக்கள் 3 வகைகள்ல இருக்குது. ராணி தேனீ, ஆண் தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள். Queen bee. The queen bee is the largest member of the bee colony. There is only one queen and it is the fertile female of the colony. They are formed from fertile eggs. The queen is responsible for laying eggs in a colony. It lays about 2000 eggs per day. The lifespan of the queen bee is 3 to 4 years. ராணி தேனீ. காலனியில ராணி தேனீ தான் இருக்கிறதுலே பெரிய மெம்பர். இந்த ராணி தேனீயானது ஒரு வளமான முட்டையிலிருந்து வெளிவந்த ஒரு வளமான ஒரு பெண் தேனீ. ஒரு காலனியில ஒரே ஒரு ராணி தேனீ மட்டும்தான் இருக்கும். இந்த ராணி தேனீயோடைய வேலை என்ன அப்படின்னா முட்டையிடுதல். காலனியில இது ஒரு நாளைக்கு 2000 முட்டைகளை ஈனக்கூடியது. இதனுடைய வாழ்நாள் எவ்வளவு காலம் அப்படின்னு பார்த்தா 3 to 4 வருஷங்கள். Drones. Drones are the fertile males. They develop from unfertilized eggs. They are larger than the workers and smaller than the queens. Their main function is to fertilize the eggs produced by the queen. They also help in maintenance of hive temperature. The number of drones in a colony amounts to hundreds and sometimes to thousands. The normal lifespan of a drone is 57 days. Drones அப்படின்னா ஆண் தேனீ. இது ஒரு வளமான ஆண் தேனீ. இது கருவுறாத முட்டையிலிருந்து வளர்ச்சி அடைந்து வெளிவரும். இது வேலைக்கார தேனீக்களை விட பெருசாகவும் இருக்கும். அதே ராணி தேனீயை விட சின்னதா இருக்கும். இதனுடைய மெயின் ஒர்க், இதோடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா ராணி தேனீ இடக்கூடிய முட்டைகளை கருவுற செய்வது. மேலும் இதனுடைய இன்னொரு வேலை என்ன அப்படின்னா
அந்த தேன் கூட்டுடைய வெப்பத்தை மெயின்டைன் பண்ணுறதும் இதோடைய வேலை. ஒரு காலனிக்குள்ளார ட்ரோன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 100கணக்கிலையும் இருக்கும், சில நேரத்தில் 1000கணக்கிலையும் இருக்கலாம். இதனுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு அப்படின்னா 57 நாட்கள் மட்டுமே. Worker bees. These are sterile female bees and the smallest members of the colony. These bees are very active. Their function is to collect honey, look after the young ones, clean the comb, defend the hive, and maintain the temperature of the beehive. Lifespan of worker bee is 6 weeks. வேலைக்கார தேனீக்கள். இது ஒரு மலட்டுத்தன்மை உள்ள பெண் தேனீக்கள். இது இந்த காலனியில் மிகச்சிறிய உறுப்பினர். இது ஆனால் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இதனுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா தேன்களை போய் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது. இதுக்கு கீழே உள்ள சின்னஞ்சிறிய தேனீக்களை, இளம் தேனீக்களை பாதுகாக்கிறது, அந்த தேன் கூட்டை சுத்தமாக வச்சுக்கிறது, அந்த தேன் கூட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறது, அதே போல் தேன் கூட்டுடைய வெப்பநிலையை சீராக வச்சுக்கிறது. இந்த வேலைக்கார தேனீக்களினுடைய வாழ்க்கை காலம் எவ்வளவு அப்படின்னா 6 வாரங்கள். யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ஹனி பீஸ். Honey and bee wax are obtained from honey bees. Other products which are obtained from bees are bee venom, propolis and royal jelly. தேனீக்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயனுள்ள பொருட்கள் தேன், மெழுகு. இது மட்டும் இல்லாமல் தேனீ விஷம், பசை மற்றும் முகப்பூச்சுக்களும் கிடைக்குது. Honey. Honey is a sweet, viscous, edible natural food product. It contains proteins, free amino acids, vitamins and minerals like calcium, iron, phosphorus and manganese. The following are the uses of honey bees. தேன். தேன் இனிப்பாக, பிசுபிசுப்பாக உண்ணக்கூடிய இயற்கை உணவு. இதில் புரோட்டீன்ஸ் இருக்குது, அமினோ அமிலங்கள், வைட்டமின்கள், தாதுக்கள் நிறைய இருக்குது. இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். Honey has an antiseptic and antibacterial property. It is an antibiotic. அதாவது தேனானது ஒரு பாக்டீரியாவை எதிர்க்கக்கூடிய தன்மை வாய்ந்தது. ஆன்டிபயோட்டிக், நுண்ணுயிர் கொல்லியாகவும் செயல்படும். It helps in building up hemoglobin content in the blood. நம் உடம்புல இருக்கக்கூடிய இரத்தத்தில் ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்தும். It is used in Ayurvedic and Unani system of medicines. ஆயுர்வேத, யுனானி மருத்துவ முறைகளில் தேன் அதிகமாக பயன்படுது. It prevents cough, cold, fever and relieves sore throat. அதாவது நமக்கு காய்ச்சல், சளி, இருமல், தொண்டை வலி இதிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. It enhances digestion and appetite. செரிமானத்துக்கு உதவும், பசியையும் நமக்கு தூண்டும். It provides essential amino acids required for the growth of the body. நம் உடம்பு வளர்ச்சிக்கு தேவையான அமினோ அமிலங்களையும் உற்பத்தி செஞ்சு தரக்கூடியது. Bee wax. Bee wax is secreted by the wax glands of worker bee to construct the combs of beehive. Some of the uses of bee wax are given below. தேனீ மெழுகு. இந்த தேனீ மெழுகு வேலைக்கார தேனீனுடைய மெழுகு சுரப்பியிலிருந்து சுரக்கப்படுது. இந்த மெழுகை வச்சு தான் அந்த வேலைக்கார தேனீக்கள் தேன் கூட்டையே கட்டுது. இதனுடைய மற்ற பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். It is widely used in cosmetic industry. அழகு சாதன பொருள் தயாரிப்பில் பயன்படுது. The wax is used in the preparation of shoe polish and manufacture of cold creams, lipsticks, candles and lubricants. ஷூ பாலிஷ் தயாரிக்கிறதுக்கு லிப்ஸ்டிக்கு, மெழுகு, வர்த்தி இதெல்லாம் தயாரிக்க இந்த தேனீ மெழுகு பயன்படுது. It is also used in the preparation of ointments and in pharmaceutical industry. மருந்து தயாரிப்பிலையும் இந்த தேனீ மெழுகு பயன்படுது. Manure. Manure is an organic matter used as fertilizer. It is mostly derived from animal and plant residues. It increases the fertility of the soil by adding nutrients such as nitrogen, phosphorus and potassium. It is a natural form of fertilizer and it is cheaper. Manure அப்படின்னா இயற்கை உரம். இது எதிலிருந்து கிடைக்குதுன்னா விலங்குகள் மற்றும் தாவரத்துடைய கழிவுகளிலிருந்து, எச்சங்களிலிருந்து நமக்கு கிடைக்குது. இது என்ன செய்யும்னா செடிகள் வளர்றதுக்கு தேவையான நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம்
இது எல்லாத்தையும் மண்ணில் வளம் மிக்கதாக கொண்டு வரும். இது ஒரு இயற்கையான உரம் மற்றும் இது ரொம்ப மலிவான விலையிலையும் நமக்கு கிடைக்கும். டைப்ஸ் ஆஃப் மேன்யூர்: அனிமல் மேன்யூர், கிரீன் மேன்யூர் அண்ட் கம்போஸ்ட் மேன்யூர் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேன்யூர்ஸ். அதாவது உரங்களின் வகைகள்: விலங்கு உரம், பச்சை உரம் மற்றும் கலப்பு உரம் 3 வகைகள் உள்ளன. அனிமல் மேன்யூர்: common form of animal manure is the farmyard manure. It contains the feces and urine of different livestock like horses, cattle, pigs, sheep, chickens, turkey and rabbits. It contains nutrients like nitrogen, phosphorus and potassium. It increases the capacity of soil to hold more water and nutrients. விலங்கு உரம்: பொதுவாக விலங்கு உரங்கிறது பண்ணையிலிருந்து நமக்கு நிறையா கிடைக்குது. பண்ணையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான விலங்குகள், அதாவது குதிரை, கால்நடைகள், பன்றி, செம்மறி ஆடு, கோழிகள், வான்கோழிகள், முயல்கள், இதில் இருந்தெல்லாம் அதனுடைய சிறுநீர் மற்றும் மலத்திலிருந்து கிடைக்கக்கூடியது தான் இந்த அனிமல் மேன்யூர். இந்த அனிமல் மேன்யூரில் நிறைய சத்துக்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் நிறையாவே கலந்திருக்கும். இந்த உரமானது மண்ணினுடைய தன்மை, அதாவது தண்ணீரையும் சத்துக்களையும் தக்க வைக்கக்கூடிய மண்ணினுடைய தன்மையை அதிகப்படுத்தும். கிரீன் மேன்யூர்: This is a manure obtained by decomposition of green leaves, twigs of trees, shrubs and herbs. Leguminous plants like clover are used for this purpose. These plants are ploughed in the soil. They fix nitrogen in the root of the plants. They also help in suppression of weeds and prevention of soil erosion. பசுமை உரம்: இந்த பசுமை உரம் எப்படி கிடைக்குது அப்படின்னா, பச்சை இலைகள், மரக்கிளைகள், புதர் செடிகள், மூலிகை செடிகள் இவற்றின் அழுகிய தன்மையில தான் நமக்கு கிடைக்கும். பொதுவாக தானிய வகை, பருப்பு வகை தாவரங்கள் இதுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. மண்ணில் அதிகமாக விளைய வைக்கலாம். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான தானிய தாவரங்களில் இருக்கக்கூடிய வேர்களில் நைட்ரஜன் அதிகமாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, களைகள் வளர்வதை தடுக்கலாம், மண் அரிச்சிட்டு போகிறதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணி வச்சுக்கலாம். கம்போஸ்ட்: Compost is obtained by decomposition of organic matter like crop residues, animal waste and food waste by various microorganisms like bacteria and fungi under controlled conditions. These microorganisms break down organic matter into simpler substances. கலப்பு உரம்: இந்த கலப்பு உரம் எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, செடி கொடிகளுடைய வேஸ்ட்டு, விலங்குகளின் வேஸ்ட்டு, உணவுப் பொருள்களுடைய வேஸ்ட்டு, இதை எல்லாத்தையும் பாக்டீரியா, பூஞ்சைகள், இந்த மாதிரியான நுண் உயிர்களை கொண்டு சிதைத்து இந்த கலப்பு உரத்தை தயாரிக்கலாம். இந்த பாக்டீரியாவும் பூஞ்சைகளும் அந்த வேஸ்டில் இருக்கக்கூடிய பெரிய மூலக்கூறுகளை எல்லாம் சிறிய மூலக்கூறுகளாக சிதைச்சிடும். வெர்மிகல்ச்சர்: Vermiculture or vermicomposting is a method of transforming organic waste such as waste papers, leaves, pieces of woods, etc. into a nutrient-rich fertilizer using earthworms. It is a healthy and clean way to eliminate waste going into our landfills. It keeps the environment clean. Earthworms eat the organic waste and excrete it in the form of castings. This is known as vermicompost. It is used as fertilizer for the soil and it improves the properties of the soil. Vermiculture அப்படின்னா மண்பாக்கல், அதாவது மண்புழு உரம் தயாரித்தல். எப்படி அப்படின்னா, வீணா போகக்கூடிய பேப்பர், இலைகள், மரப்பட்டைகள் இதை எல்லாத்தையும் மண் புழுக்களை போட்டு அதை சிதைக்க வச்சு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய உரம் தான் மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட். இது ஒரு உரமாக மண்ணுக்கு பயன்படுது, மண்ணினுடைய பலத்தை அதிகப்படுத்தவும் பயன்படுது. மெட்டீரியல்ஸ் யூஸ்டு ஃபார் வெர்மி கம்போஸ்டிங், அதாவது இந்த வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். ஆர்கானிக் மேட்டர்ஸ் விச் ஆர் பயாலஜிக்கலி டீக்ரேடபிள் ஆர் யூஸ்ட் இன் வெர்மி கம்போஸ்டிங். Some of them are given below. Crop residues like rice straw, rice husk, tea waste and tobacco waste. தாவர கழிவுகளான வைக்கோல், தவிடு, தேயிலை, புகையிலை இதனுடைய வேஸ்ட்டுகளாம் தேவைப்படும்.
அண்ட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வேஸ்ட், பழம் காய்கறிகள் இதனுடைய வேஸ்ட்டு. அனிமல் வேஸ்ட் லைக் கேட்டில் டங், பவுல்ட்ரி ட்ராப்பிங்ஸ் அண்ட் ட்ராப்பிங்ஸ் ஆஃப் கோட் அண்ட் ஷீப், கால்நடைகளுடைய கழிவுகள், பறவைகளுடைய எச்சங்கள், ஆடு மாடுகளுடைய எச்சங்கள், இது எல்லாமே வெர்மி கம்போஸ்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய பொருள்கள். அட்வான்டேஜஸ் ஆஃப் வெர்மி கம்போஸ்ட். மண்புழு உரம் தயாரித்தலின் பயன்கள். வெர்மி கம்போஸ்ட் provides the essential nutrients such as nitrogen, potassium and phosphorus for the plant growth. மண்புழு உரமானது செடி கொடிகள் வளர்வதற்கு தேவையான சத்துக்களான நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதையெல்லாம் கொடுக்குது. It improves the water holding capacity of the soil and prevents soil erosion. மேலும் இந்த வெர்மி கம்போஸ்ட் ஆனது மண்ணினுடைய நீரை தக்க வைத்து கொள்ளக்கூடிய தன்மையை அதிகப்படுத்துது, மண் அரிப்பையும் குறைக்குது. It enhances plant growth, suppresses diseases in plants, increases porosity and improves water retention and aeration. செடி கொடிகள் வளர்வதற்கும் உதவி செய்து நோய்கள் செடி கொடிகளை தாக்காதவாறும் காக்குது. It reduces the need for chemical fertilizers. வேதியியல் உரங்களை பயன்படுத்துவதை குறைப்பதற்கும் இந்த வெர்மி கம்போஸ்ட் பயன்படுது. Okay children, in this part we have learnt about apiculture, manure and vermiculture. This our environment lesson is over. Thank you children.